ஸோ என்னை ரொம்ப நேரமாக ஒரு விஷயம் வந்து என்னை யோசிக்க வச்சுட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். திருப்பூரில் அந்த 27 இயர் கேர்ள் வந்து அவங்க லைஃப்பை வந்து எண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து தைரியம் இல்லாமல் அப்படின்லாம் கிடையாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஃபேமிலிலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து லைக் நீ போம்மா, அவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும், நம்ம லைஃப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசி தான் அனுப்பியிருப்பாங்க. அவங்க ஒரு ஹோப்போடு தான் அந்த வீட்டுக்கும் போயிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க அதுக்கப்புறம் என்ன கோ த்ரூ பண்ணாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. பிஃபோரோட ஆஃப்டர் வந்து அவங்க நிறையவே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வீட்டில் சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க அப்படின்றது கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போது அவங்க குடும்பமே வந்து லைக் அந்த பொண்ணை வந்து தவிக்கும்போது லைக் அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் தான். அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க அந்த பெயினை, யார்கிட்டையும் சொல்லாமல், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி. ஆஸ் அ கேர்ளாக நம்ம எவ்வளோ போல்டாக, எவ்வளோ மெச்சூர்டாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கோங்க எல்லாருமே. ஸோ நான் உங்களுக்கு எதாவது பிரச்சனையாக உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டயாவது போய் பேசுங்க. நீங்கள் யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட அதை சொல்லுங்கள், பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்ற சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறது என்னென்னா, மேரேஜ் இஸ் நாட் அவர் அல்டிமேட் கோல் டு ஃபினிஷ். ஸோ அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு கிடையாது. இந்த சொசைட்டி பேச தான் செய்யும், நிறைய விதமாக பேச தான் செய்யும். நீ ஏனும் பண்ணாமல் இருக்க, அதை பண்ணாமல் இருக்க, இதை பண்ணாமல் இருக்க, இதை ஏன் பண்ணுற, அதை ஏன் பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பதிலை சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க யாரும் நம்ம வாழ்க்கை வந்து வாழ போகிறது கிடையாது. நம்ம தான் வாழணும், நம்ம தான் செலவு பண்ணணும், நம்ம தான் அதை எடுத்து நடத்த போகிறோம். ஸோ அவங்களுக்காக இவங்களுக்காக நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கிடையாது. இருக்கிறது ஒரு லைஃபு. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை புரிஞ்சு வாழ ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ போல்டாக, எவ்வளோ மெச்சூர்டாக வாழ கற்றுக்கணும் அப்படின்றத வந்து லைக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எப்போது டவுனாக இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் பேசும்போது எங்கள் அம்மா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன ஆனாலும் என்கிட்ட வந்து பேசி யோகி, உனக்கு எதாவது பிரச்சனையா என்கிட்ட வந்து பேசி என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சொல்யூஷன் தரேன். எங்கள் அம்மாட்ட வந்து லைக் டெத்து அப்படின்லாம் பேசும்போது எங்கள் அம்மா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கோழைங்க தான் சாவாங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு அது தெரியல அது என்னன்ட்டுலாம். எல்லா பிரச்சனைக்குமே வந்து சாவு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து யாராவது செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னாலே நான் கண்டிப்பாக வந்து எனக்கு கோவம். எதுக்கு நம்ம சாகணும்? இருக்கிற ஒரு லைஃப் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து வாழ வந்திருக்கோம். ஸ்டில் நம்ம வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், லைஃபு எல்லாமே நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் அது எல்லாத்துக்குமே டெத் ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நிம்மதி வேணுமா, எங்கேயாவது தனியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து லைக் சாகணும் அப்படின்லாம் யோசிக்காதுங்க. ஸ்டே ஸ்ட்ராங். நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். டேக் கேர்.